அனைவருக்கும் வணக்கம். மாதங்களில் சிறந்த மாதம் என்றாலே அது மார்கழி மாதம் தாங்க. இதனை குறிக்கிற வகையில தான் கிருஷ்ண பகவானும் பகவத்கீதையில மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியிருக்காங்க. மேலும் பொதுவா மார்கழி மாதம் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தாயாரை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த மாதமாக தாங்க இந்த மார்கழி மாதம் இருக்கு. அத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் என்ன செஞ்சால் அவங்க நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கிற பதிவை தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி பசும்பொன் சாணத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதன் பிறகு தான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் 4:30 to 6ங்கிற பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் மிகவும் ரொம்பவே நல்லதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் யாரும் அதை மேற்கொள்கிறதில்ல. ஒரு சிலர் செய்கிறாங்க, ஒரு சிலர் செய்கிறதில்ல. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து நீராடி பசும்பொன் சாணத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டால் ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் பசும்பொன் சாணம் கிடைக்கலன்னா மஞ்சள் தண்ணீரை தெளித்து கோலம் போடலாம். அதன் பிறகு நீங்கள் போட்ட கோலத்தோட நடுவில் பசும்பொன் சாணம் அல்லது மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதற்கு குங்குமம் பொட்டு வைக்கணும். அதற்கு பிறகு பிள்ளையாருக்கு அருகம்புல் அல்லது பூசணி பூவை வைக்கணும். அப்படி உங்களுக்கு இந்த ரெண்டுமே கிடைக்கலன்னா செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூவை வைக்கலாம். இதெல்லாம் செய்கிறது எங்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சா நம்மளோட நிலவாசல் படியில் 2 விளக்கு மட்டும் ஏற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றின பிறகு உங்கள் பூஜை அறைக்கு வந்து அங்குள்ள உங்களோட சுவாமி படங்களுக்கு மலர்களை வச்சு விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் ஊதுவத்தி சாம்பிராணிங்கிறத நிறையவே போட்டு நல்லா பூஜை அறை முழுவதுமே நல்லா வாசமாக வச்சுருங்க. அதன் பிறகு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனதார உங்களோட பிடிச்ச கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு இது நிறைவேறணும், இதை நடத்தி கொடுங்க அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கோங்க. அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களோட கடவுள் நிறைவேற்றி வைப்பார். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கோவிலுக்கு செல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக அரச மரம் மற்றும் வேப்ப மரம் இருக்கிற கோயிலுக்கு செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த வழிபாட்டினை மார்கழி மாதம் முழுவதுமே மேற்கொள்கிறது வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் சேரும். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கும் நபர்களுக்கு கூடிய சீக்கிரமானவே திருமணம் நடக்கும்னு ஒரு இது இருக்குது. குறிப்பாக என்னென்னா இந்த வழிபாடுகள் அனைத்துமே 6 மணிக்குள்ளாரவே நீங்கள் செய்து முடிக்கணும். அதாவது சூரிய உதயம் உதிக்கிறதுக்குள்ளவே 4:30 to 6ங்கிற ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுபடி ஒரே ஒரு 5 நாள் இல்லைன்னா 9 நாள் செய்து பாருங்கள். உங்களோட மாற்றத்தை நீங்களே கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.